நம்ம அந்த மேல் டொப்புக்கு தான் போகணும். அவன் பிள்ளை குட்டி குட்டி வந்துடுறாங்க கடைசியாப்பா. எங்க இருக்கோம் பாருங்க. அடங்கும் அதே தான் அங்கே பாருங்க ப்ரோ. பார்த்து வாங்க, கீழே பார்த்துறாங்க. பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஏறாது, நீங்களே பார்த்துங்க. நம்ம கூட வந்த டீம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அவர் போராட்டத்துக்கு பிறகு இந்த இடத்த பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பஞ்சு பஞ்சா இருக்கு. இந்த இடமெல்லாம் நம்ம இறங்கி போகக்கூடாது. ஹாய் ஐஸ், நான் ஹரிஷ் பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ பதுலில் வந்ததில் நாரங்கலை அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம். நாரங்கலை போகிறது அப்படின்றது இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கிங்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்ன்ட்டு. ஏன் அப்படின்னா நாரங்கலை மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கேம்பிங் அடிக்க போகிறோம். கேம்ப் அடித்து நாளைக்கு காலைல சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதான் பிளான். இது வந்து அக்கா அந்த இடத்துல பேர் நாரங்கலை கீழே நம்ம நின்ற இடம் ஹந்தகெட்டி அப்படின்ற இடத்துல இருந்து அதுலேருந்து ஒரு ஆக்கள் தான் நாங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு கேம்பிங் உரிய எல்லா செட்டப்புமே செஞ்சு தந்தாங்க. அந்த சாமான்லேருந்து எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணி தந்தாங்க. வேணா அவனோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாருங்க நம்ம வந்து இப்போ 10 போடுற ஆக்கள் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களோட சாமான்லாம் அவங்களே கொண்டு வந்து போட்டுருவாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு பின்னே ஃபாலோ பண்ணுறது தான் விஷயம். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 4:30-5 மணி ஆகுது. பட் இந்த டைமுக்கு போகிறதே சேஃப்டி இல்லை அப்படின்னாங்க. 6:30 இப்போ நம்ம வெளிக்கிற டைமுக்கே வந்து 6:30 தான் போகலாமா. தொங்கிட்டேன் ஸ்டார்டிங்கில் சொல்லப்போல ஆகிட்டு ப்ரோ. இப்போ தான் ப்ரோ இதே வேறு வெளிக்கிட்டு இருக்கோம். 10 கிலோ எக்ஸ்ட்ரா இல்லை தூக்கி. ஓ பாருங்க, புள்ள குட்டியோட ஏறனா கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இதை விட்டு இன்னுமே கொஞ்சம் பேர் கீழே தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு அவங்க ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ நம்ம ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணிட்டே போகிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா கை ஃபுல்லாக சாமான் வர்றாங்க எல்லாருமே பார்த்து பார்த்து கூப்பிட்டு போகணும் தானே. பாப்போம். போகிற ரூட்டுகளை பாருங்கள், எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒரு வழின்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஐயா எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்றீங்க? நான் இங்கே ஒரு 55 வயசு. எது 55 வயசு? இப்போ உங்களுக்கு எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க? ஓ நான் ஒரு 30-35 வருஷம். 30-35 வருஷமாக மலை ஏறி இறங்குறீங்க? ஆ வா. எப்படி இங்கே இருக்குது உங்களுக்கு கட்டுப்படியாகுதா செலவுகளுக்கு? ஆ ஏதோ ஓடுது. நார்மலாக ஏறுறேன்னா எவ்வளோ நேரம் ஐயா எடுக்கும்? ஒன்று பிடிக்காம போகும். ஓ 1 ஹவர் பிடிக்கும். 1 ஹவர் எடுக்கும் நார்மலாக ஏறுண்டாலே. நார்மலாக ஏறுண்டாலே அனுப்பும். அப்படி போயிட்டு வர்றதுக்குன்னா கேட்டரிங் அடிக்காம வர்றேன்னா வந்துடும். 2 ஹவர் போகிறதுக்கு 1 ஹவர், வர்றதுக்கு 1 ஹவர். கேம்ப்லாம் அடிச்சு நிற்கிறா டைம் ஆகணா. நம்ம வந்து கேம்ப் அடிச்சு நிற்கிறதுக்காக தான் வரோம். நான் தான் முன்னூறு போயிட்டுருக்கேன். என்னை தாண்டி பின்னி இவ்வளோ பேர் வராங்க. இவங்கள விட்டுன்னு ஒரு 6-7 பேர் கீழே இருந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம வெளிக்கிற டைம் ஒன்று அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஹாய் மாறேன், வாங்க நீங்களும். நீங்களும் வாங்க. இப்பயே தொங்கிட்டு என்ன தெரிய போகிறோன்னு தெரியல. பாப்போம். நாரங்கால ஏற வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம கீழேருந்து ஏற வலிக்கிட்டே போகிறது 15-20 நிமிஷம் இருக்கும். இதில் ஒரு கடை இருக்குது. இது தண்ணி மேலே என்ன மாதிரி இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியல. பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். இப்போயே ஒருத்தர் தான் வந்திருக்கார். அந்த மலைக்கு தான் நாங்கள் போகணும். பட் நம்ம வெளிக்கிட்டே ரொம்ப லேட். பார்ப்போம்.
ஆமாம் யாப்பா அக்கா நான் முன்னுக்கு போகிறேன்க்கா யாப்பா ப்ரோ நீங்கள் அப்படியே கூட்டுவாங்க எப்படி இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு பார்க்க போகிறீங்களா கொஞ்சம் முன்னுக்கு போனால் காட்டலாம் வெயிட் பண்ணுங்க ஆமா ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே போயிருக்கேன் நாங்கள் செத்துட்டோம் பாரு டீம் ஆப்பா தலைவர் இங்கே இருக்கார் ப்ரோ ஆப்பா அதில் ஃபன்னாக இருக்கு ப்ரோ அவங்க போயிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க நம்ம அந்த மேல் டொப்புக்கு தான் போகணும் எங்கே வரைக்கும் போகிறோம்னு தெரியல கண்டிப்பாக போகணும் இல்லாட்டி நம்ம ஒரு ட்ரிப் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும் நாரங்களை ஏறும் சின்னாலெல்லாம் ஏற்றிட்டு போகிறோம் அந்த டைம் தான் கொஞ்சம் பிள்ளையா மாதிரி இருக்கு அது ஆய் சொல்லுங்க ப்ரோ தலையெல்லாம் இருட்டிட்டு வர மாதிரி கொஞ்சம் பேசாம இருக்கு ப்ரோ இப்போதான் 20-25 நிமிஷம் ஏறி இருக்கோம் கவனம் அவன் முத்தாதான் பாப்பா ஏறுவோம் யாருமே 2 வயசு பிள்ளை தூக்கி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஓஹோ ப்ரோ செங்குத்தா ஏறணும் வாங்க ஏறுவோம் அம்மா ஏறில நம்புறோம் பாருங்க ஆமா ப்ரோ வாங்க தூக்கவா கொண்டு வரக்கூடாது பாருங்க யாப்பா நம்மளோட வந்த டீம்லாம் இந்த ஏறிட்டு இருக்காங்க இப்பயே லைட்டாக புகார் அடிச்சிட்டு செவட்டா எனக்கு தெரியும் ப்ரோ அரைவாசி ஏறி பண்ணுறீங்களா இதே விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கா பாரு நான் சுட்டீஸ்லாம் ஏற்றிட்டு போகிறோம் அப்பா ப்ரோ சாதிச்சிடுவோமா சாதிக்கணும் கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டுருக்கு சாப்பா ப்ரோ இப்போ குளிக்கல ப்ரோ இப்போ லைட்டாக கூல் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இனி கொஞ்சம் நேரம் போக புகாரெல்லாம் வருமாம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாரு இதால் தான் ஏறணும் அம்மா ஐயா இதால் எப்படி ஏறி வரப்போகிறாங்க அம்மா சரியா செங்குத்து இது வரைக்கும் வந்தது சரி ஓரளவு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு பல ஸ்டெப்ஸும் இல்லை லேடிஸை பார்த்து ஏற்றி வாங்களா ப்ரோ நம்ம ஏறி போகணும் ப்ரோ இங்கே பாருங்க எங்க இருக்கோம் பாருங்க அடங்கோ அதே தான் அங்கே பாருங்க செங்குத்தா இருக்கு நம்ம மேலே போகணும் அப்பா ஏற்றி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கியா ஐயோ என்னோட இருந்தே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு அரைவாசி ஏறி போன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இப்படி பள்ளத்தால் தான் ஏறணும் நாரங்களை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரிஸ்கியான ஒரு ஹைக்கிங் வாங்க இந்த எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க நம்ம டீம் எவ்வளோத்துக்கு ரிஸ்க் எடுத்து வராங்கன்னு பாருங்க அப்படியே கை கொடுத்துட்டு எப்படி அது இங்க பாருங்க அது ஏய் ஓ
ஓ எதுவுமே தேவையில்ல வந்துருக்கலாம் போல. அம்மா கையப்படியா அப்படியே அப்படியே எழுதாக்கா இங்கே போட்டு விட்டுருங்க. அவன் பிள்ளை குட்டி குட்டி வந்துடுறாங்க கடைசியில் பாடுபடுறாரு அதனால சொல்றாரு. அக்கா எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு போங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். ஹவ் ஸ்வீட் ப்ரோ. கம் எடுத்துட்டு தான் இருக்க வாங்க. அக்கா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் வாங்க. மறுபடி ரெக்கமெண்டட். சம பண்ணா ப்ரோ கவான் அது அங்க பாருங்க அசால்ட் ஆயிரம். அக்கா ஷூ போட்டுருக்கலாம். அக்கா ஷூ தான் போட்டுட்டு வந்தேன். இவன்கள் தான் கலட்டு சொன்னாங்க. வாழ்க்கைன்னு அப்படிதான் ஷூ இல்லாம ஏற வேண்டி வருவாங்க. ப்ரோ ஆனா என்ன இருந்தாலும் கிளிக்குஞ்சி மலையோட ஒப்பிடும்போது இப்போ என்னத்தீங்க ஈஸியாக தான் இருக்கு. அப்படியா சிக்கல் இல்லை. பாருங்க பருப்பு எங்களுக்கு இவரு தான் சாப்பாடே போட போறாரு. தட்டு மேனிட்ட பருப்பு மேனிட்ட ஓ வாங்க வாங்க. ஐடியா இருக்கா? நீ எல்லாம் போயிட்டீங்க நான் வரணும். அக்கா அக்கா பாப்போம் கவனம் ஏறிடுறாங்க. நம்ம கூட வந்த டீம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஒரு 2-3 பேர் வர்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறதால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததை நம்மளும் கூட்டிகிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சூரியன் இறங்கிட்டு அந்த பிரைட்னஸ் மட்டும் இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு தெரியல, பார்ப்போம். ஓகேயா? சூப்பர் சூப்பர். அப்படியே பாறையை தாண்டினா சரி. கிட்டத்தட்ட அந்த கடை இருக்குல்ல, இந்த கட்டு அந்த கடை அந்த துண்டுக்குள்ளால பார்த்துட்டு வந்து நாங்கள் அரைவாசி கூட வராதுன்னு நினைக்கிறேண்ணே. இதுக்கு பிறகு கொஞ்சம் ஈஸி மாதிரி இருக்கு. இந்த துண்டு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் பாருங்கள் ஸ்டெப்ஸ் தாண்டினா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பள்ளம். ஸோ பார்த்து வாங்க. ಒಂದ ಇದೆ ஓகே ஓகே தேங்க்யூ. பனியை பார்த்தா பயங்கரமாக இருக்கணும். அதுதான் இது மாதிரி ஒரு தூரம் இருக்குமாங்க பக்கத்துலையா? ஓகே சூப்பர். அண்ணன் சொன்ன சொல்லுக்கு இறங்கி போகிறோம் பக்கத்தில். ப்ரோ கீழே பார்க்காங்க ப்ரோ பார்த்து வாங்க. கீழே பார்த்துறாங்க. பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஏறாது. நீங்களே பார்த்துங்க. அம்மா சேம ப்ரோ என்னாச்சு? உண்மையா வெற்றியா? இந்த போகிறாங்க. இதெல்லாம் வரணும். அப்பா ப்ரோ கிட்டத்தட்ட வந்துட்டோம் போல. இப்போ பாரு அதுதான் ரொம்ப பெரிய மலை. இப்போ கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் பக்கத்தில். ப்ரோ என்னடா இவ்வளோ டக்குன்னு ஏறிட்டீங்க போல இருக்கு. நாரங்கலை வந்துதான் பாருங்க. அப்பா அந்த உச்சத்துக்கு தான் நாங்கள் போகணும்.
எடுத்துட்டு தான் இருக்கேன். ப்ரோ எடுங்க ப்ரோ போட்டோக்களை பார்த்து சின்ன இடம் தான் நான் போயிடுவேன் ப்ரோ. ஏறங்க ப்ரோ நில்லுங்க இவன் தவளைக்குள்ளேயே சேர்த்து போட்டோ எடு வாங்க வாங்க. சீப்பா தெரியுமா ஆமா. இது நம்ம காலில் இறங்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்சால் அதையும் காட்டுறேன். கப்புள்ஸாக வந்திருந்தா கூட கொஞ்சம் இது காய்ச்சிட்டு வந்துருக்கலாம். நான் தனியாக வந்திருக்கேன். வாழ்க்கைண்டா அப்படி தானே. எப்படி போகிற வழியில் ஒரு போடுவேன். இவன் நம்ம செங்குத்தாக இருந்தாங்க. இப்போ பாருங்க சைடால் போகிறோம். ஸ்லிப்பானா சொரி தான். ஸோ கவனமாக பார்த்து வாங்க. ரிஸ்க்கு தான், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒருக்கா லைஃப்பில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குண்ணே, செம்மையாக இருக்குது. நான் உண்மையை நம்ப வைக்கல, உண்மையாக செம்மையாக இருக்குது. அப்பா கமான் ப்ரோ. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்கா எனக்கா இந்த இதில் ஹட் அடிச்சிருக்காங்க. இது மாதிரி நம்மளுமே போய் ஹட் அடிக்கணும். ஆமாம் அதை வச்சு கூப்பிட்டோம். அப்போத கவனம் வாங்கக்கா. பாருங்க அதெல்லாம் ஆக்களிக்கிறாங்க. இதில் 2 ஹட் அடிச்சிருக்காங்க. ஓ வாய்ப்பில்லை. இதில் அப்படி லைன் நீட்டுக்கு ஹட் தான் அடிச்சிருக்காங்க. நம்ம இதையும் தாண்டி மேலே போகிறோம். அதையும் தாண்டி புனிதமானது. டீம் ஆல்மோஸ்ட் நம்ம ஏறிட்டோம். ஏறிந்த பாருங்கள் இப்போ ஒரு சாய்வில். இதுவுமே அதே தான், ஒத்தையடி பாதை தான். ஸ்லிப்பானா சாரி. ஸோ பார்த்து வாங்க அக்கா, கவனமாக வாங்க அக்கா. லைனுக்கு ஹட் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் காட்டிட்டேன் அப்புறம். ஸோ அப்பா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். நான் சரியாக போயிட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் கையை காட்டி காய்ச்சிட்டு தான் வரோம் டீம். நம்ம இந்த கோபுரத்தை பார்த்தா வந்தோம். இதுதான் ஹட்டம் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எங்களை ஹட் அடிச்சார்கள் மேலே முன்னுக்கே போயிட்டாங்க. ஏன்னா ஃபேமிலியாக்கெல்லாம் இருக்கிறதால ஹட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ வந்தாச்சு. இப்போ அந்த ஹட் அடிக்கிறார்கள் எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். வந்து ஒரு ஆள் ஹட் அடிச்சிருக்காங்க. சமையல்லாம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 2 படுக்க நம்ம வந்தாச்சு. இதில் பெரிய காமெடி என்னென்னா, நாம் காமெடி இல்லை சீரியஸான விஷயம் என்னென்னா, ஒரு 2 வயசு பிள்ளையும் கூட வந்திருக்காங்க. அதை கூட்டி வந்த தகப்பன் தலைவர் இவர் ப்ரோ. திரும்ப ப்ரோ ப்ரோ மாசா மோத்த காட்டுங்க. ஹாய். அமிர்தா அருமலிங்கம் என்ன ப்ரோ? அமிர்தலிங்கத்துக்கு கொடுக்குறோம். அருமலிங்கத்துக்கு. அப்பா இது எப்பா தான் ப்ரோ வலிக்குனாங்க டீம். நம்ம ஃபைனலி ஹட்டு போகிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சொல்லப்போனால் இந்த மலையிலேயே இதுதான் உச்சமான இடம், டொப்பான வியூ. நம்ம 4 ஹட் எடுத்துருக்கோம். 4 ஹட்டும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க டமால் டுமால். அப்பா பாபிக்கு செட்டப் இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆகிட்டேன்.
ஃபைனலி நம்ம வந்து சேர்ந்தாச்சு ப்ரோ. நம்ம ஒரு 1 hour இருப்போமா? ஒரு 1 hour போராட்டத்துக்கு பிறகு இந்த இடத்த பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கு பார்த்தாச்சு. டீம் நமக்கு கீழே தான் மேகமே இருக்கு. கொஞ்சம் தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணியில் கழுவி டீம் நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்து இங்கே பாருங்க. ஓண்டா 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 அங்கே அப்படியே விழுந்தது தான். சரிங்கினாடா அப்படியே விழுந்துரும். சரிஞ்சா வேற வழியே இல்லை ப்ரோ. மேலே வந்து டென்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாசா சேஃப் தான், விடுங்க. என்னது உள்ளுக்கு போடுங்க பாபா, உள்ளுக்கு போடுங்க. குளிர் தானே? குளிர் தானே. அங்கே தான் சூரியன். கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெதுவாக நடந்து வந்து ஒரு மாதிரி மேலே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. நாங்கள் ஒரு 5 மணி 5:15 அப்படி வெளிக்கிட்டு இருப்போம் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. இங்கே பாருங்க, நமக்கு கீழே தான் மேகமே இருக்குது. வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இன்றைக்கி. அதுவும் இதை விட நைட்டுக்கு நம்ம இங்கே ஸ்டே போடுறோம் தானே, போட்டு காலைல சன்ரைஸ் பார்ப்போம். அது வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செம்ம கூலாக இருக்குது. இப்போ இருக்கிறதுலே டொப்பில் நம்ம தான் வந்திருக்கோம். இந்த பாருங்க, அதுதான் அந்த மோஸ்ட்லி நாரங்கல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வருது. நாளைக்கு நான் காலைல எல்லாம் காட்டுறேன். வா செம சூப்பராக இருக்கு. இருங்க பாப்போம் ப்ரோ. நீ வரும்போது இந்தியாவில் ஃபுல்லாக மூடி இருந்தது கோயில். இப்போ ரிலீஸ் பாருங்க, பஞ்சாக இருக்குது. இந்த இடமெல்லாம் நம்ம இறங்கி போகக்கூடாது. டைம் ஸ்லாப் எடுக்கலாம். அதில் எடுக்கலாம். அதில் வேற லெவலில் இருக்கு. டைம் லாப்ஸ் இருக்குது. அப்படி எடுக்க வேண்டாம். இவ்வளோ ஃபுல்லாக மூடி இருந்தது. இப்போ அவ்வளோ அப்படியே எடுத்து கொண்டு வருது. ஓண்டா ப்ரோ. என்ன ப்ரோ, வானம் கீழே இருக்கு, மேகம் கீழே இருக்கு. என்ன வேணா මේක මේ අකන්දකද අපේ ටවුන් එක අපි ආපු ටවුන් එක හරි මේ බදුල්ල බදුල්ල මේ මයියංගනේ මහියංගනා වැලිමඩ මේ පැත්ත නුවර මේ මේකද කතා කරගන්න ඔයන් පහු මේ මල්ලිලත් එක எல்லா ஏரியாக்குமே நடுவில் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம நைட் கேம்புக்குரிய பாபிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு பிறகு வந்து வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம இதோட இந்த விலோக்கை முடிச்சு போட்டு நாளைக்கு காலைல சன்ரைஸோடு உங்களுக்கு காட்டுறேன்.